தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எபிரேயர் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பவுல் நம்பிக்கையை பற்றி எபிரேயருக்கு இப்படியாய் எழுதுகிறார். நம்பிக்கை ஒருவருக்கு தேடுபவை கிடைக்கும் என்னும் உறுதிப்பாடு, எதிர்பார்ப்பவை நடந்தேறும் என்னும் உறுதிப்பாடு, தட்டுபவர்களுக்கு அது திறக்கப்படும் என்னும் உறுதிப்பாடு. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் யார்பால் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் ஒருபோதும் ஒரு காலம் வெறும் கையராய் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. ஆண்டவர் மீது ஒருவர் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாம் நடந்தேறுகிறது. ஆண்டவர் பால் நம்பிக்கையை வைத்துவிட்டு அவரே என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்கின்ற உறுதிப்பாடு, என்கின்ற மனநிலை, அதுதான் உண்மையான நம்பிக்கை. உண்மையான நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நமக்கு யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நாம் யாதொன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை. எல்லாம் நமக்கு சாதகமாய் நன்மையானதாய் மாறிப்போகிறது. தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. வாழ்வு ஆசீர்வாதமானதாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் மீது, ஒரே கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்திருப்போம் என்றால் நம்முடைய உள்ளம், உணர்வு, ஏக்கம் அனைத்துமே அந்த ஆண்டவர் மீதுதான், அந்த ஆண்டவரின் திட்டத்தின் மீதுதான் இருக்கும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் நம்பிக்கை இன்னும் அதிகமாய் பெற வேண்டி இருக்கிறது. இன்னும் அதிகமாய் நான் உம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய சிறிதளவு நம்பிக்கை நீரே என்னை உருவாக்கி பாதுகாத்து உயிர் தந்து வழிநடத்தி வருகிறீர் என்பது. ஆண்டவரே, நான் உம்மீது வைத்திருக்கின்ற இந்த சிறிதளவு நம்பிக்கையில் இன்னும் ஆழப்படுவேனாக, இன்னும் வேரூன்றுவேனாக. நான் உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு என்னுடைய வாழ்வு பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்னுடைய சிந்தனைகள், எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, தேவைகள் அனைத்தும் நீர் விரும்புகின்றபடி நான் உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.